விக்ரமாதித்தன் கதை. பண்டைய கால இலக்கியங்கள்ல இன்றும் என்றும் எப்பவுமே பேசக்கூடியது விக்ரமாதித்தன் கதை. கதையில் சென்று மாயாஜாலங்கள்ல மூழ்கி தன்னையே வசியப்படுத்தி ஒரு நிமிடம் தட்டி பார்த்து கொள்ளவோ அல்லது கிள்ளி பார்த்து கொள்ளவோ செய்யும் தந்திர காட்சிகள் நிறைந்த கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். போஜராஜனும் சிம்மாசனமும். போஜராஜன் தர்மபுரி என்ற நகரத்தை நீதி நெறி வழுவாம ஆட்சி புரிந்து வந்தான். மக்கள் அவனுடைய ஆட்சியை புகழ்ந்தார்கள். ஒரு சமயம் அரசன், அமைச்சர் நீதிவாக்கியன் மற்றும் பரிவாரங்கள் சூழ வேட்டைக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வழியில் களைப்பாறுவதற்காக ஒரு இடத்துல எல்லோரும் தங்கினார்கள். அங்கே அருகில் இருந்த கம்பங்கொள்ளையை சரவணப்பட்டன் என்பவன் பரணமைத்து காவல் புரிந்து வந்தான். அவன் பரன் மீது இருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து, இங்கே உள்ள வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் நீங்கள் பறித்து சாப்பிடுங்க என்று உபசரித்தான். அவர்கள் அதை கேட்டதும் மகிழ்வுற்று வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் பறித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது பரன் மீது இருந்து கீழே இறங்கி வந்த சரவணப்பட்டன் வேட்டைக்காரர்களை பார்த்து, இது என்ன அக்கிரமம்? இப்படியா பயிர்களை அழிப்பது? இதை கேட்க ஆள் இல்லையா என்று கூச்சல் போட்டான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போஜராஜன் அமைச்சனை பார்த்து, அவன் பரன் மீது இருந்த பொழுது அவனாகவே எல்லோரையும் அழைத்து சாப்பிடும்படி சொன்னான். கீழே இறங்கி வந்ததும் அக்கிரமம் என்று சொல்கிறானே, இது என்ன வேடிக்கை என்றான். அமைச்சனும் வியப்படைந்து, அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அவன் பரன் மீது இருந்தபோது பேசியதற்கும் கீழே இறங்கி வந்து பேசியதற்கும் வேறுபாடு இருக்கு. ஒருவேளை அந்த பரன் மீது எதனும் இருக்கக்கூடும். அதை சோதனை செய்தால் உண்மை தெரிய வரும் என்றான். போஜராஜன் உடனே சரவணப்பட்டனை அழைத்து, எமது ஆட்கள் உன்னுடைய கொள்ளையில் உள்ள பயிர்களை எல்லாம் அழித்து விட்டதாக கூக்குரலிட்டாய் அல்லவா? அதற்காக வேறு கொள்ளையும் வேண்டிய பொருளும் தர. இந்த கொள்ளையை எங்களுக்கு கொடுத்துவிட உனக்கு சம்மதமா என்று கேட்டான். அரசனை கேட்கும்போது மறுக்க முடியாமல் சரவணப்பட்டன் அதை கொடுக்க சம்மதித்தான். பிறகு கம்பங்கொள்ளையை போஜராஜன் அரசுக்கு சொந்தமாக்கி கொண்டான். சரவணப்பட்டனுக்கு வேறு கொள்ளையும் பொருளும் கொடுக்கப்பட்டது. பரன் அமைக்கப்பட்டிருந்த நிலத்தின் கீழே ஆழமாக தோண்டுமாறு உத்தரவிட்டான் அரசன். சிறிதளவு தோண்டிய உடனே ஒரு அழகான சிம்மாசனம் தங்கத்தால் செய்யப்பெற்று நவரத்தினங்கள் இழைக்கப்பட்டு கண்களை கூசும்படியான ஒளியுடன் திகழ்ந்துச்சு. அதன் பீடத்தை அடைவதற்கு 32 படிக்கட்டுகள் அதில் இருந்தன. ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு பதுமையாக 32 பதுமைகள் இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு பதுமைக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. மேற்படி பதுமையான சிம்மாசனத்தை மிகவும் கவனத்தோடும் பத்திரமாக தர்மபுரி அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுமாறு கட்டளையிட்டான் அரசன். பின்னர் அதை சுத்தப்படுத்தி சபா மண்டபத்தில் வைக்கும்படி செய்து அரச குருவை அழைத்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு ஒரு நல்ல நாளை கூறும்படி கேட்டான். குறிப்பிட்ட நல்ல நாளில் அமைச்சர் பிரதானியர் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க சிம்மாசனத்தில் அமர்வதற்காக போஜராஜன் முதல் படிக்கட்டில் வலது காலை எடுத்து வைத்தான். சிம்மாசனத்தின் கதை. அப்பொழுது படிக்கட்டுகளில் அமைத்திருந்த 32 பதுமைகளும் கை கொட்டி சிரித்தன. சபா மண்டபத்தில் கூடியிருந்தோர் அனைவரும் அரசன் உள்பட வியப்புற்று அசையாமல் இருந்தனர். அரசன் அடுத்த படிகளில் கால் வைக்காமல் பதுமைகளை பார்த்து, அழகுமிக்க பதுமைகளே, நான் சிம்மாசனத்தில் ஏறப் போகும்போது நீங்கள் கை கொட்டி சிரிக்கும் காரணம் என்ன என்று கேட்டான். உடனே முதல் படியில் இருந்த வினோதரஞ்சித பதுமை போஜராஜனை பார்த்து, மன்னனே, இந்த சிம்மாசனமானது விக்ரமாதித்த மன்னன் அமர்ந்து ஆட்சி செய்தது. இதிலே நீங்கள் அமர எண்ணுகிறீர்களே என்றுதான் சிரித்தோம். விக்ரமாதித்தன் தன்னுடைய திறமைமிக்க நிர்வாகத்தாலும் சிறந்த குணத்தாலும் 56 நாட்டு அரசர்களும் வணங்கி கப்பம் கட்டி வர இந்த சிம்மாசனத்திலிருந்து 2000 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார். அத்தகைய அறிவாற்றல்களில் 1000ல் 1 பங்கேனும் உம்மிடம் இருந்தால்தான் இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர இயலும். இல்லையானால் உமக்கு அதனால் மிகுந்த தொல்லையே உண்டாகும் என்றது. விக்ரமாதித்த மன்னனை பற்றி நீ புகழ்ந்து கூறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரை பற்றி முழு வரலாற்றையும் எனக்கு சொல்ல வேண்டும். அதனால் நான் பயனடைவேன் என்றான் போஜராஜன். தினமும் பதுமை கூறும் கதை. இந்த சிம்மாசனத்தில் உள்ள நாங்கள் 32 பதுமைகளும் ஒரு நாளைக்கு ஒருவராக வரிசையாக அந்த வரலாற்றை கூறுகிறோம். நீங்கள் தினமும் ஒவ்வொரு படியாக ஏறும் பொழுது ஒவ்வொரு பதுமையும் விக்ரமாதித்த மன்னனுடைய வீரத்தீர செயல்களை சொல்லும். நீங்கள் ஒவ்வொரு படியிலும் நின்று அந்த வரலாற்றை கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் உங்களுக்கும் அத்தகைய ஆற்றல்கள் சிறிதளவேனும் இருக்குமானால் அடுத்த படியில் ஏறி செல்லலாம். அவ்வாறு இல்லாமல் படி ஏறுவதற்கு முயன்றால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாக நேரிடும் என்று பதுமை எச்சரித்தது. பதுமையின் எச்சரிக்கையை போஜராஜன் கவனமாக கேட்டுக்கொண்டு, அப்படியே ஆகட்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் விவரமாக சொல்லுங்கள் என்று சொன்னான். உடனே முதல் பதுமை விக்ரமாதித்தனின் வீரத்தீர செயல்களை சொல்லத் தொடங்கியது. வினோத ரஞ்சித பதுமை சொன்ன கதை. சந்திரவர்ணன் என்ற பிராமணன் நந்தியபுரம் என்ற நகரத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் பல கலைகளை கற்றவன். ஆனாலும் மேலும் பல வித்தைகளை கற்று தேர வேண்டும் என்று கருதினான். அதற்காக துறவு பூண்டு
தகுந்த குருவை தேடி அலைந்து கொண்டிருந்தான். ஆனா அவன் பல இடங்களுக்கு சென்றும் அவன் கற்றுக்கொள்ள விரும்பிய வித்தையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ள குரு எவரும் கிடைக்கல. அதனால் வருத்தமும் அடைஞ்சான். ஒரு நாள் அவன் மிகவும் களைப்போடு ஒரு குளக்கரையில் அரச மரத்தின் அடியில் சோர்வுடன் படுத்து கொண்டிருந்தான். பிரம்ம ராட்சதன் ஒருவன் அந்த மரத்தின் மீது தவம் செய்து கொண்டிருந்தான். மரத்தின் கீழே ஒருவன் அயர்ந்து படுத்து கொண்டிருந்ததை பார்த்த பிரம்ம ராட்சதன் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அவனை தட்டி எழுப்பி, நீ யார், எந்த ஊர், இங்கே ஏன் படுத்து கொண்டிருக்கிறாய் என்று விசாரித்தான். அவன் எழுந்து வணங்கி தன்னுடைய பெயர், ஊர், தான் அடைந்து திரிவதன் நோக்கம் முதலானவற்றை விவரமாக கூறினான் சந்திரவர்ணன் என்னும் பிராமணன். மேலும் அவனுக்கு தெரிந்த வித்தைகளை தனக்கு சொல்லி அருளுமாறு பிரம்ம ராட்சசனை வேண்டிக் கொண்டான். அவனுடைய வேண்டுகோளை கேட்ட பிரம்ம ராட்சதன், நான் கூறும் கட்டுப்பாடுகளின் மேல் நடப்பதாக நீ ஒப்புக்கொண்டால் எனக்கு தெரிந்த வித்தைகளை எல்லாம் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்றான். நீங்கள் கூறும் விதிமுறைகள் எதுவானாலும் அதன்படி நான் நடந்து கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆகையால் தங்களுக்கு தெரிந்த வித்தைகளை எனக்கு அருள் கூர்ந்து கற்றுத்தர வேண்டுகிறேன் என்று பணிவோடு கூறி பிரம்ம ராட்சதன் கால்களில் விழுந்து வணங்கினான் சந்திரவர்ணன். நீ இன்று முதல் 6 மாதங்கள் உண்ணாமலும் உறங்காமலும் இந்த மரத்தின் கீழே இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த வித்தைகளை அரச இலைகளில் எழுதி நாள்தோறும் மரத்திலிருந்து கீழே போடுவேன். அதை எடுத்து படித்து அதன்படி நீ பயிற்சி செய்ய வேண்டும் என்றான் பிரம்மராட்சசன். அப்படியே செய்வதாக சந்திரவர்ணன் ஒப்புக்கொண்டான். அவனுடைய பணிவையும் ஒப்புதலையும் கண்டு மகிழ்ந்த பிரம்மராட்சதன் பசி, தாகம், தூக்கம் முதலென உண்டாகாமல் இருப்பதற்காக ஒரு மந்திரத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு மரத்தில் ஏறிக்கொண்டான். அந்த மந்திர சக்தி காரணமாக சந்திரவர்ணனுக்கு பசி, தாகம், நித்திரை முதலியவை உண்டாகவே இல்லை. பிரம்ம ராட்சதன் மரத்தில் இருந்தபடியே நாள்தோறும் வித்தைகளை அரச இலைகளில் எழுதி கீழே போட்டு கொண்டிருந்தான். சந்திரவர்ணனும் மிகுந்த கவனத்தோடு அந்த இலைகளை எடுத்து படித்து அதன்படி வித்தைகளை கற்று வந்தான். இவ்வாறாக 6 மாதங்கள் கழிந்தன. சந்திரவர்ணன் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டான். பிரம்ம ராட்சதனின் தவத்தின் பயனாக வான் உலகிலிருந்து மலர் விமானம் ஒன்று வந்தது. அதில் ஏறி அவன் புறப்படும் பொழுது பிரம்ம ராட்சதனை வணங்கி, குருநாதரே, தங்களுடைய மேலான அருளால் நான் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டேன். இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தங்களுடைய கட்டளையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான் சந்திரவர்ணன். உடனே பிரம்ம ராட்சதன், சந்திரவர்ணா, என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பணிவோடு எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டாய். இனி உன்னுடைய ஊருக்கு திரும்பி போகலாம். அங்கே உனக்கு விருப்பமான ஒரு பெண்ணை மணந்து கொண்டு நலத்தோடும் வளத்தோடும் வாழ்வாயாக என வாழ்த்தி அருளி வானுலகம் சென்றான். வித்தைகள் எழுதப்பட்ட அரச இலைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நந்தியாபுரத்தை நோக்கி புறப்பட்டான் சந்திரவர்ணன். வழியில் கன்னியாபுரி என்னும் ஊரின் கடைத்தெருவில் இருந்த ஒரு வீட்டு திண்ணையில் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக உட்கார்ந்தான் சந்திரவர்ணன். களைப்பு மிகுதியால் அப்படியே தூங்கிவிட்டான். அலங்காரவல்லியின் உபசரிப்பு. அந்த வீட்டுக்காரியான தாசி அலங்காரவல்லி கோயிலுக்கு சென்று திரும்பி வந்தாள். திண்ணையில் படுத்திருக்கும் ஆளை பார்த்து தட்டி எழுப்பினாள். ஊன் உறக்கம் இல்லாமல் 6 மாதங்கள் போக்கியிருந்த சந்திரவர்ணனால் எழுந்திருக்கவே இயலவில்லை. அலங்காரவல்லி பயந்து அவன் மூக்கில் கை வைத்து பார்த்தாள். மூச்சு கொஞ்சம் வந்து கொண்டிருந்தது. உடனே மருத்துவமனை கூட்டி வந்து அவனை பார்க்கும்படி சொன்னாள். மருத்துவன் பரிசோதனை செய்துவிட்டு, இவன் உணவும் உறக்கமும் இல்லாமல் சில மாதங்கள் கழித்திருக்கிறான். அதனால் களைப்படைந்து எழுந்திருக்க இயலாமல் கிடக்கிறான். தகுந்த வைத்தியம் செய்யாவிட்டால் பிழைப்பதே அரிது என்றான். பிறகு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று தேவையான மாத்திரைகளை கொடுத்து 8வது நாள் களைப்பும் தூக்கமும் தெளிந்து எழுந்து உட்கார்ந்தான் சந்திரவர்ணன். சுயநினைவு உண்டானவுடன் தன்னுடைய இலை மூட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட தயாரானான். அதை கண்டு தாசி அவனை தடுத்து, அன்பரே, நினைவு இழந்து கிடந்த உமக்கு 1 வாரமாக மருத்துவனின் உதவியால் மருந்து கொடுத்து பணிவிடை செய்து ஆதரித்த என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீர் புறப்படுவது உமக்கு பண்பாகுமா என்றாள். சரி, அப்படியே சொல்லிக்கொண்டு போகிறேன். ஆனால் எதற்காக என்னை நீ தடுக்க வேண்டும் என்று கேட்டான் சந்திரவர்ணன். அன்பரே, உம்மை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையாலேயே இவ்வளவு பணிவிடைகளையும் செய்தேன். ஆகையால் என்னை நீர் மறந்து கொள்ள வேண்டும் என்றாள் தாசி. இறைவா, இது என்ன வேடிக்கை! உன்னை எப்படி நான் மனம் புரிந்து கொள்ள இயலும்? இது அற விதிகளுக்கு புறம்பானது அல்லவா? ஆகையால் உன் விருப்பத்துக்கு இணங்க இயலாது என்றான் சந்திரவர்ணன். அப்படியானால் உன் மீது வழக்கு தொடர்வேன் என்றாள் தாசி. இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டு அந்த நகரத்து அரசனிடம் சென்று முறையிட்டார்கள். அவர்களுடைய வழக்கை விசாரித்த அரசன் சுத்தவர்மன் அரச குருவை அழைத்து அவருடைய ஆலோசனையை கேட்டான். அரசே, பிராமண குலத்தில் பிறந்தவன் வேறு வகுப்பில் பிறந்த பெண்ணை மனம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் 4 வகுப்பில் பிறந்த 4 பெண்களை ஒரு சுப வேளையில் மனம் செய்து கொள்ள வேண்டும். அல்லது ஒரே பெண்ணை மனம் செய்து கொள்வதாய் இருந்தால் பிராமண பெண்ணையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் குரு. 4 பெண்களை மணந்தான். அரச குரு கூறியதை கேட்ட அரசன் யோசித்தான். குருவே,
அலங்காரவல்லியை மட்டும் சந்திரவர்ணன் மணந்து கொள்ள அறவிதி இடம் கொடுக்கவில்லையானால் என்னுடைய பெண்ணையும் உம்முடைய பெண்ணையும் அலுவலர் சோமநாதன் செட்டி மகளையும் தாசி அலங்காரவல்லியையும் ஆக 4 பெண்களை அவனுக்கு மனம் செய்து வைத்துவிடலாம். உம்முடைய கருத்து என்ன என்று கேட்டான் அரசன். அரச விருப்பப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டார் குரு. சோமநாதன் செட்டியும் அரசன் விருப்பப்படியே நடந்து கொள்ள சம்மதித்தான். அலங்காரவல்லியும் சம்மதித்தாள். சந்திரவர்ணனும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான். ஒரு நல்ல சுபவேளையில் 4 குல பெண்களையும் ஒரே மணமேடையில் வைத்து சந்திரவர்ணன் தாலி கட்டினான். அதன் பின்னர் அரசன் முதலானவர்கள் கொடுத்த சீர்வரிசைகளை பெற்றுக்கொண்டு 4 மனைவியாரையும் கூட்டிக் கொண்டு நந்தியாபுரம் போய் சேர்ந்தான் சந்திரவர்ணன். 4 பிள்ளைகள். ஓராண்டில் சந்திரவர்ணன் மனைவியர் 4 4 ஆண் குழந்தைகளை பெற்றனர். முதல் மனைவியான அரசகுருவின் மகள் கல்யாணிக்கு பிறந்த குழந்தைக்கு வல்லவரிஷி என பெயர் சூட்டினார். 2வது மனைவியான அரசகுமாரி சித்திரரேகைக்கு பிறந்த குழந்தைக்கு விக்ரமாதித்தன் என்று பெயரிட்டனர். 3வது மனைவியான செட்டி மகள் கோமலாங்கிக்கு பிறந்த குழந்தைக்கு பட்டி என்று பெயர் வைத்தனர். 4வது மனைவியான அலங்காரவல்லிக்கு பிறந்த குழந்தைக்கு பத்திரகிரி என்று பெயர் சூட்டினர். சந்திரவர்ணனின் 4 குழந்தைகளும் நன்றாக வளர்ந்து உரிய வயதில் சகல கலைகளையும் கற்று தேர்ந்தார்கள். அப்பொழுது கன்னியாபுரி அரசனாகிய சுத்தவர்மனுக்கு வயதாகிவிட்டது. அவனுக்கு பிறகு அந்த நகரத்தை ஆட்சி புரிய சந்ததி இல்லாததால் யாரை நியமிக்கலாம் என்று யோசித்தான். தன்னுடைய மருமகன் சந்திரவர்ணன் பிராமணனாக இருந்தாலும் சத்திரிய பெண்ணையும் மணந்து கொண்டு கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்கியதால் அவனுக்கே முடிசூட்டி ஆட்சி பொறுப்பை அவரிடம் ஒப்புவிக்க கருதினான் சுத்தவர்மன். உடனே சந்திரவர்ணனை அழைத்து வர சொல்லி தன்னுடைய எண்ணத்தை வெளியிட்டான் சுத்தவர்மன். சந்திரவர்ணனும் மாமனான சுத்தவர்மனின் கருத்தை ஒப்புக்கொண்டான். நல்ல நாளில் முறைப்படி சந்திரவர்ணனுக்கு முடிசூட்டி ஆட்சி பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தான். பிறகு சில நாட்களில் அரசன் சுத்தவர்மனும் காலமாகிவிட்டான். சந்திரவர்ணன் கன்னியாபுரி அரசனாகி நாட்டை நல்ல முறையில் பொதுமக்கள் போற்றி புகழுமாறு ஆட்சி புரிந்து வந்தான். அவனுடைய புதல்வர்கள் 4 இளமை பருவம் அடைந்தார்கள். சந்திரவர்ணனும் முதுமை அடைந்து மரண தருவாயில் இருந்தான். புதல்வர்களில் யாருக்கு திருமணம் நடைபெறாமல் இருப்பதை பற்றியும் அவர்களில் எவனுக்கு முடிசூட்டுவது என்பதை பற்றியும் நினைத்து கவலையுற்றான். தந்தையின் சொல் கேட்ட புத்திரர்கள். அவனுடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாயிருந்த போது புதல்வர் 4 அவன் அருகில் இருந்தனர். அப்பொழுது தன்னுடைய 4வது மனைவியான அலங்காரவல்லியின் வயிற்றில் பிறந்த புதல்வன் பத்திரகிரியை பார்த்து கண் கலங்கி அழுதான் சந்திரவர்ணன். அதை கண்ணுற்ற மற்ற 3 புதல்வர்களும் கடைசி மகன் மீதே தந்தை மிகவும் பாசம் கொண்டிருப்பதாக கருதினார்கள். பத்திரகிரியோ மிகவும் விவேகமானவன். தந்தை கவலையுறுவதையும் சகோதரர்களின் எண்ணத்தையும் அறிந்து கொண்டான். அருமை தந்தையே, நீங்கள் என்னை பற்றி கவலை கொள்வதை நான் உணர்வேன். நானோ தாசி வயிற்றில் பிறந்தவன். நான் திருமணம் புரிந்து கொண்டு எனக்கு மக்கட்பேறு உண்டாகுமானால் தங்களுக்கு முக்தி கிடைக்காது என்று அறநூல்கள் கூறுவதை நான் அறிவேன். அதற்காக தாங்கள் கவலையுற வேண்டாம். நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன். ஆகவே எனக்கு மக்கட்பேறு உண்டாகாது. நீங்கள் முக்தி பெறுவதற்கும் தடை ஏற்படாது என்றான். அருமைமிக்க பத்திரகிரி, நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என நான் எண்ணவில்லை. ஆனால் உனக்கு மக்கட்பேறு ஏற்படக்கூடாது என்பதே என் கவலை. நீ எத்தனை பெண்களை மணந்து கொண்டாலும் உனக்கு மக்கட்பேறு ஏற்படாமல் இருக்க ஒரு மந்திரம் உள்ளது. அதை உனக்கு கற்றுத்தருகிறேன். அதை நாள்தோறும் 108 முறை நீ உச்சரித்து வருவாயானால் உனக்கு சந்ததி உண்டாகாது. நீயும் முக்தி அடைவாய் என்று கூறி அந்த மந்திரத்தை அவன் காதில் அருளினான். பிறகு மற்ற 3 புதல்வர்களையும் பார்த்து, என் அருமை புத்திரர்களே, பத்திரகிரியின் தாயாரின் காரணமாகவே உங்கள் தாய்மார் 3 நான் மணந்து கொள்ள நேரிட்டது. ஆகையால் முறைப்படி பத்திரகிரிக்கே பட்டம் சூட்ட வேண்டும். நீங்கள் 3 இளவரசர்களாக இருந்து அவனோடு ஒத்துழைத்து உறுதுணையாக இருந்து வருவீர்களாக என்றான். எல்லோரும் தந்தையின் சொற்களை மதித்து ஏற்றுக்கொண்டனர். பத்திரகிரிக்கு முடிசூட்டல். நல்ல நாளில் பத்திரகிரிக்கு முடிசூட்டி ஆட்சி பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு பிறகு சில நாட்களில் சந்திரவர்ணன் காலமானான். அதன் பின்னர் அவனுடைய பிராமண மனைவியான கல்யாணியின் வயிற்றில் பிறந்த மகன் வல்லவரிஷி துறவியாகவே போய்விட்டான். அரசனான பத்திரகிரி 360 பெண்களை மனம் புரிந்து கொண்டான். ஆட்சியையும் சிறப்பாக நடத்தினான். சாந்தயோகி என்னும் முனிவர் தம்முடைய தவ வலிமையால் பல அரிய சித்திகளை பெற்றவர். தேவேந்திரனுடைய பூஞ்சோலையிலிருந்து ஒரு மாதுளம் பழத்தை கொண்டு வந்திருந்தார். அதை அரசன் பத்திரகிரியிடம் கொடுத்து, இந்த பழத்தை சாப்பிட்டால் என்றும் 16 வயதாகவே வாழலாம். உனக்காகவே இதை கொண்டு வந்தேன். இதை சாப்பிட்டு நீ நீண்ட ஆயுளோடு வாழ்வாயாக என்று வாழ்த்திவிட்டு சென்றார். அந்த பழத்தை பெற்றுக்கொண்ட பத்திரகிரி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். எவருக்கும் கிடைத்ததற்கு அறிய அந்த பழத்தை கொண்டு போய் தன்னுடைய 360 மனைவியரின் தான் மிகவும் நேசிக்கக்கூடிய முதல் மனைவியான மோகனாங்கிடம் கொடுத்து, முனிவர் ஒருவர் எனக்கு அளித்த இந்த பழத்தை சாப்பிட்டால் என்றும் 16 வயதாக இருக்கலாம் என்றான். ஆகையால் நீ இப்பொழுதே இதை சாப்பிடு என்றான். மோகனாங்கி அதை பெற்றுக்கொண்டு இந்த தெய்வீக பழத்தை நல்ல நாளில் சாப்பிடுகிறேன் என்றாள். பத்திரகிரியும் அவளுடைய அறிவை பாராட்டி அவள் விருப்பம் போல் சாப்பிட சொல்லிவிட்டு போய்விட்டான்.
ராணியின் நடத்தையில் சந்தேகம். அடுத்த நாள் அரசன் பத்திரகிரி அரண்மனை உப்பரிகையில் உலவிக் கொண்டிருந்தான். அப்பொழுது கூலிக்காரி ஒருத்தி தெருவில் போய்க் கொண்டிருந்தாள். அவளுடைய தலையில் இருந்த கூடையில் அழகான மாதுளம் பழம் இருந்தது. அதை கண்ட அரசன் காவலர்களை ஏவி கூலிக்காரியை கூட்டிக் கொண்டு வர சொன்னான். கூலிக்காரி அரசன் எதிரே வந்து நடுங்கியபடி நின்றாள். அவளிடம், நீ யார்? அந்த மாதுளம்பழம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் அரசன். நான் ஒரு தாசியின் பணிப்பெண். மன்னனின் குதிரைக்காரன் என்னிடம் உள்ள ஆசையால் இந்த பழத்தை என்னிடம் கொடுத்தான். நான் நவகோடி நாராயணன் செட்டியின் மருமகனிடம் ஆசை கொண்டிருப்பவள். ஆகையால் அவருக்கு கொடுப்பதற்காகவே இந்த பழத்தை கொண்டு போகிறேன் என்று தெரிவித்தாள். உடனே குதிரைக்காரனை கூட்டி வர சொன்னான் அரசன். அவன் நடுங்கிக் கொண்டே வந்தான். அங்கே கூலிக்காரி நிற்பதைக் கண்டு பயந்து நடுநடுங்கினான். இந்த பழம் எப்படி கிடைத்தது? இதை நீ இவளிடம் எப்படி கொடுத்தாய்? இது உண்மையா என்று கேட்டான். குதிரைக்காரன் பயந்து வெலவெலத்து, என்னிடம் உள்ள ஆசையால் பெரிய ராணி கொடுத்தார்கள். நான் இவளிடம் கொண்டுள்ள ஆசையால் இவளிடம் கொடுத்தேன் என்றான். பத்திரகிரி உடனே ராணி மோகனாவிடம் சென்று, உன்னிடம் நான் கொடுத்த மாதுளம்பழம் எங்கே? அதை கொண்டு வா என்றான். மோகனாங்கி சற்று தயங்கினாள். அரசன் அவசரப்பட்டு அந்த பழத்தை கொண்டு வருமாறு கட்டாயப்படுத்தினான். அவள் அதை கொண்டு வரவில்லை. அந்த பழத்தை குதிரைக்காரனிடம் கொடுத்தேன் என்றாள் மோகனாங்கி. பத்திரகிரியின் துறவு. அவள் சொன்னதை கேட்டதும் அரசன் பத்திரகிரி திகைத்து நின்றுட்டான். அறநூல்களையெல்லாம் கற்றறிந்தவனாகையால் நிதானமாகவே யோசிக்கலானான். தன்னுடைய ஆசை சிதறி அவமானம் அடைந்த பிறகும் இல்வாழ்க்கையில் இனி ஈடுபடக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தான். விக்ரமாதித்தனுக்கு முடிசூட்டல். உடனே சகோதரர்கள் இருவர்களையும் அழைத்து விக்ரமாதித்தனுக்கு முடிசூட்டி பட்டியை அமைச்சனாக இருக்க செய்து அவன் துறவியாக காட்டுக்கு சென்று விட்டான். விக்ரமாதித்தன் பட்டத்துக்கு வந்தான். உலகினர் அனைவரும் தன்னை போற்றி புகழ்ந்து கொண்டாடும்படி பெருமையோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். உடனே அமைச்சன் பட்டியை அழைத்து, இந்த சிறிய கன்னியாகுமரி நாட்டை மட்டும் ஆட்சி செய்வதனால் நமக்கு புகழோ பெருமையோ உண்டாகாது. நமது புகழ் என்றும் எப்பொழுதும் நிலைத்து இருக்கத்தக்க முறையில் புதிய நகரம் ஒன்றை நிர்மாணித்து நாம் ஆட்சி செய்ய வேண்டும். ஆகையால் புது நகரத்தை அமைக்க தகுந்த இடமாக பார்த்து ஏற்பாடுகளை செய்வாயாக என்று கட்டளையிட்டான். விக்ரமாதித்தனின் கட்டளைப்படி அமைச்சன் பட்டி தகுந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்டான். சில நாட்களுக்கு பிறகு குணவதி ஆற்றை அடுத்த வனசகிரி மலைச்சாரலில் ஒரு மேட்டு பாங்கான இடத்திலிருந்து ஒரு நகரத்தை அடைந்தான். அங்கே மனிதர்கள் நடமாட்டத்துக்கு பதிலாக பூத கூட்டங்களே காணப்பட்டன. அங்கே ஒரு காளி கோயிலும் அதை ஒட்டி ஒரு குளமும் இருந்தது. அமைச்சன் பட்டி அந்த குளத்தில் குளித்து காளி கோயிலை வலம் வந்து வணங்கினான். அப்பொழுது அவனுடைய பார்வை ஒரு குத்துக்கல்லின் மீது சென்றது. அதில் எழுதப்பட்டிருந்த சாசனம் பட்டியை கவர்ந்தது. அதன் அருகில் சென்றான். குளக்கரையில் கட்டப்பட்டுள்ள 7 உரிகளையும் ஒரே வெட்டில் வெட்டி அப்படியே குளத்தின் மையத்தில் உள்ள வேலின் முனையில் தலைகீழாக பாய்பவர்களுக்கு காளி தேவி நேரில் தோன்றி ஏராளமான செல்வங்களை வழங்குவதோடு 56 நாடுகளின் அரசாட்சி பொறுப்பையும் அளிப்பாள் என குறிக்கப்பட்டிருந்தது. அமைச்சன் பட்டி அதை படித்ததும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அந்த சாசனப்படி செய்துவிட்டால் 56 நாடுகளின் ஆளுகையும் கிடைக்குமே என பூரிப்படைந்தான். உடனே மிக விரைவாக கன்னியாகுமரியை நோக்கி சென்றான். தான் கண்ட சாசன விவரத்தை விக்ரமாதித்தனிடம் கூறினான். அதை காண வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கும் உண்டாயிற்று. உடனே இருவரும் காளி கோயிலுக்கு சென்றனர். பட்டியும் விக்ரமாதித்தனும் குளத்தில் குளித்து காளி தேவியை வணங்கினார்கள். பிறகு சாசனத்தில் குறிப்பிட்டிருப்பதைக் கண்டு என்ன செய்யலாம் என யோசித்தார்கள். காளி தேவி வரம் அருளுதல். அருகில் இருந்த ஆலமரத்தில் ஏறி அங்கே கட்டப்பட்டிருந்த 7 உரிகளையும் ஒரே வெட்டில் வெட்டி விட்டுக்குளத்தில் எரிந்த வேலின் மீது தலைகீழாக பாய்ந்தான் விக்ரமாதித்தன். வேலின் முனையை அவன் நெருங்கிய போது காளி தேவி தோன்றி அவனை தாங்கி கைகளில் ஏந்தியவாறு கோயிலுக்குள் சென்றாள். காளி தேவியே, என் சகோதரனுக்கு அருள் பாலித்து எங்கள் கோரிக்கை ஈடேற்றி கொடுக்க வேண்டும் என்று காளியை வணங்கி பட்டி வேண்டிக் கொண்டான். விக்ரமாதித்தனின் வீரத்தனை கண்டு காளி தேவி பாராட்டி, நீங்கள் சென்று உங்களுடைய கருவூலத்தை திறந்து பார்ப்பீர்களானால் ஏராளமான செல்வம் அங்கே இருக்க காண்பீர்கள். அதை கொண்டு இந்த நகரத்தை புதுப்பித்து உஜ்ஜயினி மாகாளிபுரம் என பெயரிட்டு இங்கு இருந்தவாறே 56 நாடுகளையும் ஆட்சி செய்வீர்கள் என்று அருளி மறைந்தாள். புதிய நகரத்தை உருவாக்குதல். அதன் பின்னர் விக்ரமாதித்தனும் பட்டியும் கன்னியாகுமரிக்கு திரும்பி சென்றார்கள். அங்கே கருவூலத்தில் காளிதேவி அருளியபடி அளவற்ற செல்வம் குவிந்திருப்பதைக் கண்டு மகிழ்ந்தார்கள். உடனே நகரத்தை புதுப்பிக்கும் அலுவலையும் மேற்கொண்டார்கள். உஜ்ஜயினி மாகாளிபுரம் என்று தோற்றுவிக்கப்பட்டவுடன் தன்னுடைய தலைநகரை அங்கே மாற்றிக்கொண்டு ஆட்சி புரிய தொடங்கினான் விக்ரமாதித்தன். காளிதேவியின் அருள் வாக்குப்படியே 56 நாட்டு அரசர்களும் விக்ரமாதித்தனுக்கு அடிபணிந்து கப்பம் கட்டினார்கள். இவ்வாறு இருக்கும்போது
இந்திர சபையில் ஒரு நாள் தேவ மாதர்களான ஊர்வசிக்கும் ரம்பைக்கும் நடந்த போட்டி ஒன்று நிகழ்ந்துச்சு. இருவரில் யார் வெற்றி பெற்றார் என்று தீர்ப்பு கூற இந்திர சபையில் ஒருவராலும் இயலவில்லை. அப்பொழுது நாரதர் இந்திரனிடம், தேவேந்திரா, இவர்களில் யார் திறமைசாலி என்று தீர்ப்பு கூற பூலோகத்தில் உள்ள மன்னன் விக்ரமாதித்தன் ஒருவனாலேயே இயலும். ஆகையால் அவனை அழைத்து வர செய்து அவன் முன்னிலையில் அவர்களை நடனமாட செய்து அவன் கருத்தை கேட்கலாம் என்றார். இந்திரன் உடனே தன்னுடைய ரதத்தை அனுப்பி விக்ரமாதித்தனை அழைத்து வரும்படி கூறினான். அதை கேட்டதும் விக்ரமாதித்தன் காளி கோயிலுக்கு சென்று வணங்கினான். காளி தேவி விபூதியும் எலுமிச்சம் பழமும் அவனுக்கு வழங்கி வாழ்த்தி அருள் பாலித்தாள். பின்னர் இந்திரனின் ரதத்தில் ஏறிக்கொண்டு விக்ரமாதித்தன் இந்திரலோகம் சென்றான். இந்திரன் அவனை வரவேற்று உபசரித்து வரவழைத்த காரணத்தை கூறினான். மறுநாள் காலையில் விக்ரமாதித்தன் இந்திரனின் பூத்தோட்டத்துக்கு சென்று மலர்களை கொய்து 2 பூச்செண்டுகள் கட்டி அதில் 2 தேள்களையும் உள்ளே மறைத்து வைத்தான். 2 செண்டுகளையும் தன் கைகளில் வைத்து கொண்டான். இந்திர சபையில் அனைவரும் கூடியிருந்தார்கள். ஊர்வசியும் ரம்பையும் நடனமாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது இருவரிடமும் தான் கட்டி வைத்திருந்த மலர் செண்டுகளை ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தான் விக்ரமாதித்தன். அதை கையில் பிடித்துக்கொண்டு அவர்களை நாட்டியம் ஆடும்படி கூறினான். இருவரும் மிக அற்புதமான நடனமாடினார்கள். ரம்பை தன் கையிலிருந்த மலர் செண்டை முரட்டுத்தனமாக அழுத்தி பிடித்ததால் அதிலிருந்த தேள் அவளை கொட்டிவிட்டது. அதனால் அதை அவள் தூர எறிந்துவிட்டாள். ஊர்வசியோ மென்மையாக மலர்செண்டை பிடித்துக்கொண்டு ஆடியதால் அவளுடைய நடனம் சிறப்பாகவே இருந்தது. இருவருடைய நடனத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த விக்ரமாதித்தன் ஊர்வசியின் நடனமே குற்றமற்றது, சிறப்புடையது என சபையில் அறிவித்தான். அதை எவ்வாறு தீர்மானித்தாய் என்று கேட்டான் இந்திரன். நடனமாதர் இருவரையும் அழைத்து தான் கொடுத்த மலர்ச்செண்டுகளை திருப்பி தருமாறு கேட்டான் விக்ரமாதித்தன். ரம்பை மலர்ச்செண்டை தூர எறிந்துவிட்டதால் அவளால் கொடுக்க இயலவில்லை. ஊர்வசி மலர்ச்செண்டை விக்ரமாதித்தனிடம் கொடுத்தாள். சபையோருக்கு ஒன்றுமே புரியவில்லை. விக்ரமாதித்தன் மலர்ச்செண்டை பிரித்தான். அதில் மறைத்திருந்த தேள் வெளியேறியது. தேவேந்திரா, மலர்ச்செண்டுகள் 2 தயாரித்து 2 தேள்களை அதில் மறைத்து வைத்து ஆளுக்கொன்று கொடுத்தேன். ரம்பை செண்டை இறுக பிடித்து ஆடியதால் அவளை தேள் கொட்டிவிட்டது. தாளம் தவறி ஆடினாள். அதனால் தூர எறிந்து விட்டாள். ஊர்வசி செண்டை மென்மையாக பற்றி தாளம் தவறாமல் ஆடினாள். அவளை தேள் கொட்டவில்லை. இதுவே நான் செய்த சோதனை என்றான் விக்ரமாதித்தன். சபையோரும் இந்திரனும் விக்ரமாதித்தனின் அறிவாற்றலை வியந்து பாராட்டினார்கள். இந்திரன் விக்ரமாதித்தனுக்கு தங்க சிம்மாசனம் ஒன்றை பரிசாக அளித்து 1000 ஆண்டுகள் அரசு புரியும் வரமும் கொடுத்து ரதத்தில் ஏற்றி அவனை உஜ்ஜயினி மாகாளிபுரத்துக்கு அனுப்பி வைத்தான். விக்ரமாதித்தன் அங்கே வந்தவுடன் காளி கோயிலுக்கு போய் வணங்கிய பின்னர் அரண்மனைக்கு சென்றான். பட்டியிடம் நடந்த நிகழ்ச்சியை விவரமாக கூறினான் விக்ரமாதித்தன். எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த பட்டி, அண்ணா, அற்புத தங்க சிம்மாசனமும் 1000 ஆண்டுகள் ஆட்சி புரியும் வரமும் தங்களுக்கு தானே கிடைத்திருக்கு. எனக்கு என்ன வரம் வாங்கி வந்தீர்கள் என்று கேட்டான். பட்டிக்காக எதையும் வாங்கி வராததை அப்பொழுதுதான் விக்ரமாதித்தன் உணர்ந்து கொண்டான். அதற்காக வருத்தம் அடைஞ்சான். அன்று இரவு காளி கோயிலுக்கு சென்று வணங்கி வேண்டிக் கொண்டிருந்தான் பட்டி. காளி தோன்றி, இந்த நேரத்தில் நீ இங்கே வந்து வேண்டுவதற்கு காரணம் என்ன என கேட்டா. தேவி, என் சகோதரன் தேவலோகம் சென்று 1000 ஆண்டுகள் அரசாலும் வரம் பெற்று வந்துள்ளான். நான் 2000 ஆண்டுகள் உயிர் வாழும் வரத்தை எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டான். காளிதேவி யோசித்து, பட்டியே, நீ 2000 ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டுமானால் விக்ரமாதித்தனுடைய தலையை கொண்டு வந்து என்னுடைய திருவடியில் வைத்து வழிபட்டால் உனக்கு வேண்டிய வரத்தை அருள் புரிகிறேன் என்றாள். உடனே பட்டி அங்கிருந்து நேராக விக்ரமாதித்தனின் படுக்கை அறைக்குள் சென்றான். தூங்கி கொண்டிருந்தவனை எழுப்பி, அண்ணா, உன்னுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு போக வந்திருக்கிறேன் என்றான். பட்டியின் சொற்கள் விக்ரமாதித்தனை வியப்புற செஞ்சது. ஆயினும் எவ்வித மறுப்பும் கூறாமல், உன் விருப்பம் போல் செய்து கொள் என்று கூறிவிட்டு மீண்டும் படுக்கையில் படுத்துவிட்டான். உடனே பட்டி தன்னுடைய உடைவாளை எடுத்து விக்ரமாதித்தனின் தலையை கொய்து எடுத்துக்கொண்டு நேராக காளி கோயிலுக்கு சென்று காளியின் திருவடிகளில் வைத்து, தாயே, நீ கூறியபடி இதோ கொண்டு வந்து வைத்து விட்டேன் என்றான். காளிதேவி அவன் முன் தோன்றி எலுமிச்சம் பழத்தையும் விபூதியையும் அவன் கையில் கொடுத்து, நீ 2000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து உன் சகோதரன் விக்ரமாதித்தனுக்கு அமைச்சராக இருந்து வருவாயாக என்று அருள் பாலித்தாள். காளிதேவி வரம் வழங்கியதும் பட்டி ஏளனமாக சிரித்தான். ஏன் சிரிக்கின்றாய்? தாயே, அண்ணன் 1000 ஆண்டுகள் வரம் பெற்று வந்து சில நாட்கள் கூட ஆகவில்லையே, அதற்குள் அவன் தலையை கொய்து வந்துவிட்டேனே. இந்திரன் வழங்கிய வரத்தின் நிலையே எவ்வாறானால் உன்னுடைய வரம் மட்டும் எவ்வாறு என்னை 2000 ஆண்டுகள் உயிர் வாழ செய்யும் என்று நினைத்து எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது என்றான் பட்டி. பட்டி, என்னுடைய வரத்தை பற்றி நீ ஐயப்பட வேண்டியதில்லை. உனக்கு மேலும் என்னென்ன வரங்கள் வேண்டுமோ கேள் என்றாள் காளிதேவி. கிடைக்கும் வாய்ப்பை நழுவிடாமல் காளியை வணங்கி, தாயே, என் சகோதரன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தால்தான் உன்னுடைய வரத்தின் பெருமையில் எனக்கு நம்பிக்கை ஏற்படும் என்றான். பட்டியின் அறிவை காளிதேவி பாராட்டி,
பட்டியே, இந்த தலையை எடுத்துக்கொண்டு போய் விக்ரமாதித்தன் உடலில் பொருத்தி நான் வழங்கும் புனித நீரை தெளித்தால் அவன் உயிர் பெற்று எழுவான் என்று கூறி மறைந்தாள் காளிதேவி. பட்டி விரைவாக தலையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு போய் விக்ரமாதித்தன் உடலில் பொருத்தி புனித நீரை தெளித்தான். விக்ரமாதித்தன் உடனே உயிர் பெற்று எழுந்தான். அவனை வணங்கி காளிதேவியின் அருளால் தனக்கு கிடைத்த வரத்தை பற்றி கூறினான் பட்டி. பட்டியின் திறமையை கண்டு மகிழ்ந்து வியந்த விக்ரமாதித்தன், நான் 1000 ஆண்டுகள் தானே வாழ முடியும், நீ எவ்வாறு 2000 ஆண்டுகள் எனக்கு அமைச்சனாக இருக்க இயலும் என்று கேட்டான். நீங்கள் அதை பற்றி கவலையுற வேண்டாம், மீதி 1000 ஆண்டுகள் நீங்கள் உயிர் வாழ்வதற்கு நான் தக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றான் பட்டி. எப்படி உன்னால் இயலும்? அருமை அண்ணா, அற்புத சிம்மாசனத்தில் அமர்ந்து 1000 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தக்கூடிய வரத்தை இந்திரன் உங்களுக்கு அருளியுள்ளான். ஆதலால் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து 6 மாதங்கள் ஆட்சி செலுத்த வேண்டும். அடுத்த 6 மாதங்கள் காட்டுக்கு சென்று விட வேண்டும். அவ்வாறு நாடு 6 மாதம் காடு 6 மாதம் என்று கழித்து வருவீர்களானால் 2000 ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பது உறுதிதானே என்றான் பட்டி. பட்டியின் அறிவு நிறைந்த கருத்துப்படியே அன்று முதல் நாட்டிலே 6 மாதங்களும் காட்டிலே 6 மாதங்களும் இருந்து வரலானான் எங்கள் விக்ரமாதித்த மன்னன். இத்தகைய வீர செயல்கள் புரிந்த எங்கள் விக்ரமாதித்த மன்னன் வீட்டிலிருந்து ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர்ந்து ஆள முடியுமா என்று கேட்டது முதல் படியில் இருந்த பதுமை.